அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது முதல் நிகழ்வாக லோகநாதன் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய மிக முக்கியமான 2 நூல்களின் அறிமுகமும் வெளியீடும் நடைபெற உள்ளது. இப்பொழுது நண்பர் எஸ்.கே. ராஜன் அவர்கள் இந்த நிகழ்வை தலைமையேற்று வெளிப்படுத்துவார். நன்றி. மிக்க நன்றி ஃபௌசர் அவர்களே. அனைவருக்கும் இனிய வணக்கம். வாசித்தல் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை ஃபௌசர் அவர்கள் ஆற்றுகின்ற இந்த நூல்களின் கண்காட்சியூடாக எங்களுடைய உறவுகள் மிக சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். நூல்களுடைய வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது. நாங்கள் ஒரு நூலை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அந்த நூலாசிரியரை நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அந்த நூலாசிரியர் ஊடாக அவர் பலரை எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். ஏற்கனவே ஃபௌசர் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைய தினம் மிக முக்கியமான 2 நூல்கள் இங்கே அறிமுகம் செய்யப்படுகின்றன. பெற்றோரியம், முதுமை, வாழ்வின் முழுமை. இந்த பெற்றோரியம் என்கின்ற சொல்லாடல் கூட தமிழ் இலக்கியத் துறையில் நான் நினைக்கின்றேன் இப்பொழுதுதான் அறிமுகமாகின்றது என்று நினைக்கின்றேன். நான் பல நூல்களை பார்த்திருக்கின்றேன். அந்த நூல்களில் பெற்றோரியம் என்ற தலைப்பை நான் பார்த்ததில்லை. திரு சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் ஊடாக பல ஆய்வாளர்களையும் அவர் இந்த நூலிலே எடுத்து வந்திருக்கின்றார். இந்த நூல்களை மிக நிறைவாக வாசித்து அந்த நூல்களில் என்னென்ன விடயங்கள் இருக்கின்றன என்பதை பேசுவதற்காக இங்கே இருவர் அமர்ந்திருக்கின்றார்கள். முதல்லே பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்துகின்ற பணியாளராக மிக நீண்ட காலம் அந்த துறையிலே அவர் தன்னுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர். இந்த துறை சார்ந்த அனுபவம் என்பது அவரிடத்தில் நிறையவே இருக்கின்றன என்பதை அறிந்து தெரிந்து அவரிடத்தில் இந்த பெற்றோரியம், முதுமை, வாழ்வின் முழுமை போன்ற நூல்கள் கையளிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெற்றோரியம் தொடர்பாக அவர் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் இங்கே முன்வைக்க இருக்கின்றார். முதலில் இந்த புத்தகத்தை எனக்கு உரையாற்றுமாறு ஃபௌசர் அண்ணா கேட்டும் போது முதலில் நான் தயங்கினேன். பிறகு தலையங்கத்தை பார்த்ததும் எனக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ஏனென்றால் எனக்கு இது என்னோடு தொடர்புடைய ஒரு புத்தகம் சொல்கின்ற விடயம் என்னோடு தொடர்புடையது. அதனால் ஏற்றுக்கொண்டேன். அதைவிட இந்த தலையங்கத்துடனான இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எமது சமூகத்தில் ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் என்பதை நினைத்து பெருமை அடைகின்றேன். முதலில் அந்த எமது எழுத்தாளர் சுப்பிரமணியன் லோகநாதன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டையும் மிகப்பெரிய நன்றியையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புத்தகத்துக்கு பெயர் பெற்றோரியம், அடுத்த புத்தகத்துக்கு பெயர் முதுமை, வாழ்வின் முழுமை. இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஆரம்பமும் முடிவுமாகத்தான் அது ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டிருக்கிறது. அவருடைய அந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஒரு எழுத்தாளருக்குரிய கடமைப்பாடையும் அவர் உள்ளுணர்ந்து இந்த பணியை ஏற்று நடத்தியிருக்கின்றார். அதற்காக அவர் இவ்வளவு தனது நேரத்தையும் அறிவையும் அதைவிட இந்த சமூகத்தின் மீது கொண்ட அந்த உள்ளுணர்வு, எனது சமூகத்துக்கு இந்த கருத்தை நான் கொடுப்பதால் இந்த சமூகம் எவ்வளவு, எனது சமூகம் எவ்வாறு பயன்பெறும் என்றதை உள்ளார்த்தமாக உணர்ந்த ஒரு எழுத்தாளரால் மட்டும்தான் இப்படியான ஒரு கருத்துள்ள இந்த
நூலை வெளியிட முடியும். முதலில் அதற்காக மிகப்பெரிய பாராட்டை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த நூல் பற்றிய அறிமுகத்தில் நான் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமையும் அடைகின்றேன், மிக்க மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அவரை பற்றி அறிமுகம் செய்யும்போது அவர் ஒரு மானுடவியல், சமூகவியல், கல்வியல், உளவியல் துறைகளில் 40 வருடங்களுக்கு மேல் ஆசிரியராகவும் தேடல் மிக்க ஆய்வாளராகவும் பயணித்து வருகின்றார். அவருடைய அந்த எழுத்துக்களில் அதன் தாற்பயம், அதன் உயிர்ப்புத்தன்மையை நான் வாசிக்கும்போது உணர்ந்து கொண்டேன். இது ஒரு சமூகவியல் நூல். எமது எழுத்தாளர் பரப்பிலே, எமது தமிழ் எழுத்து பரப்பிலே இப்படியான ஒரு புத்தகம் மிகவும் அருமையாகத்தான் வெளியிடப்படுகின்றது. ஆனால் இந்த தற்போதைய காலத்தில் எமது தேவையை அறிந்து, எமது சமூகத்தின் தேவையை அறிந்து அவர் இதை ஒரு துணிகரமான செயலாக செய்திருக்கின்றார். அதற்காகவும் அவரை நான் பாராட்டுகின்றேன். சமூகவியல் நூல்களை எமது வாசகர்கள் அதிக அளவில் வாசிப்பது குறைவு. ஆனால் அதன் உயிர்ப்புத்தன்மையும் அதன் பெறுமதியும் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம்தான். அதுவும் புலம்பெயர் தமிழர் வாழ்வில் பெற்றோரியம் என்றது ஒரு சவாலான விடயம். பாரம்பரிய பெற்றோரியம் பற்றியும் நவீன பெற்றோரியம் பற்றியும் அவர் குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் இரண்டுக்கும் இடையிலான அந்த கன்ஃப்ளிக்ட்ஸ் அது எப்படி ஒரு பெற்றோராக இருந்து சமப்படுத்தி எமது பிள்ளைகளை அவர்களுடைய உடல் ரீதியான, உள ரீதியான, அறிவியல் ரீதியான, ஏன் ஆத்ம ரீதியான வளர்ச்சியையும் எவ்வாறு நாங்கள் கட்டி அமைக்க முடியும், அதை எப்படி எமது பிள்ளைகளுக்கு மோட்டிவேட் பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம், ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக நாங்கள் அவர்களை உருவாக்குவதில் ஒரு பெற்றோருக்கான பெரிய பாரம் இருக்கிறது. ஒரு காத்திரமான அறிவும் நாலேஜும் இருந்தால்தான் இந்த நாட்டில், புலம்பெயர் நாட்டில் அவர்களுக்கு ஒரு தரமான பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்கிறதுக்கு சரியாக இருக்குமான அறிவு எங்கள் மக்களிடத்தில் குறைவாகத்தான் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. அதனால்தான் பெற்றோர்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்கின்றோம். அவ்வாறான பெற்றோர்களுக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் போது உதவியாக இருக்கும். பல நுணுக்கங்களை, பல உத்திகளை, பல தியரிஸ், பல கோட்பாடுகளை அவர் இதில் வலியுறுத்தி இருக்கின்றார். அவ்வளவும் அவர் எவ்வளவு அந்த சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை, இந்த பெற்றோர் சந்திக்கின்ற அந்த இடர்பாடுகளை உற்று நோக்கி இருக்கின்றார் என்பதை நான் வாசிக்கும்போது உணர்ந்து கொண்டேன். முதலாவதாக அவர் முதல் அத்தியாயத்திலேயே அவர் சொல்லுகின்ற விடயம் பெற்றோரியம் ஓர் உளவியல் அறிமுகம். அதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்கியம், ஒரு நல்ல தந்தை உத்வேகம் மற்றும் தன்னடக்கத்தின் ஆதாரம், ஒரு நல்ல தாய் கருணை மற்றும் பணிவின் வேர் என்கின்ற டாக்டர் டிபி சியா என்கிறவருடைய வாக்கியத்தை அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதிலிருந்தே பெற்றோரியம் என்றது நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு பிள்ளை பிறந்தவுடன் தான் அது ஆரம்பிக்கின்றது என்று. அப்படி அல்ல. பெற்றோரியம் என்ற பெற்ற அந்த பொறுப்பென்கின்றது அவர்கள் பெற்றோராகிறதுக்கு தயாராகும் போதே அவர்களுடைய அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். கருவிலேயே அந்த பெற்றோரியம் ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தையின் கருவிலேயே அந்த பெற்றோரியம் ஆரம்பிக்கிறது. உளவியலாளர்களும் தத்துவவியலாளர்களும் கல்வியாளர்களும் அதற்கான அந்த மனோதத்துவ உளவியல் உடல் ரீதியான சைல்ட் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய கோட்பாடுகள் இருக்கின்றன. ஒரு ஆசிரியராகவும் அதே நேரத்தில் ஒரு தாயாகவும் நான் இதனை அவரது கருத்துக்களை ஒத்துப்போகின்றேன். எல்லா பிள்ளைகளுடைய அந்த பெற்றோர்களும் இந்த அறிவிகளை, இந்த விழிப்புணர்வை அறிந்து கொண்டீர்கள். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மிக சரியாக, மிக வளமான ஒரு சமூக பிரஜைகளாக உருவாக்குவதற்கு சரியான அறிவு சார்ந்த இந்த விடயங்களை நிறைய இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே அவர் சொன்னது போல அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற முறை சாதாரணமானது அல்ல, கடினமானதும். அது ஒரு கலையும் ஒரு பெரிய பரப்பளவிலான ஒரு கலை தான் அந்த பெற்றோரியம் என்பது, பிள்ளைகளை வளர்ப்பது என்பது. அது சாதாரணமாக
எமது சமூகத்தில் ஒரு பிள்ளை வளர்ப்பு என்பது தாயினுடைய பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. ஆனால் இங்கே உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் தாய் மட்டுமல்ல தந்தையும் அதுக்கு பொறுப்பானவர் என்று. ஆனால் எங்களுடைய சமயத்தில் நாங்கள் பார்க்கின்றது, ஒரு ஆசிரியராக நான் என்ற அனுபவத்தில் கண்டது, தாய்மார் தான் பிள்ளைகளை கொண்டு விடுவார்கள். பெற்றோர்களே தந்தைமார்கள் வேலை பளு சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் ஆனால் அவர்கள் அதன் பின்விளைவுகளை யோசிப்பதில்லை. அவர்களுக்கு அந்த அறிவை அவர்களுக்கு யோசிக்கிறதில்லை. ஆனால் அது எவ்வளவு பிள்ளையினுடைய வளர்ச்சியில், மன வளர்ச்சியிலும் உள வளர்ச்சியிலும் உடல் ரீதியான வளர்ச்சியிலும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றதை மிக தெளிவாக கோட்பாடுகள் மூலம் விளக்கி இருக்கின்றார். இங்கே பல கோட்பாடுகள், உளவியல் கோட்பாடுகள் பற்றி அவர் குழந்தை உளவியல் வளர்ச்சி கோட்பாடுகள் என்ற தலையங்கத்திலே அவர் அதை விரிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்ட் மற்றது எரிக் எரிக்சன் இவர்களுடைய உளவியல் மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை, அதாவது ஒரு ஆசிரியராக கோட்பாட்டு ரீதியாக நான் அதை அறிந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு சாமானிய பொதுமக்கள் பொதுவாக சாமானிய ஒரு பெற்றோராக இருந்து அவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த விடயங்களை இந்த புத்தகத்திலே சொல்லி இருக்கிறபடியால் இதை வாசிக்கும் போது எமது பெற்றோர்கள் மிகவும் பயனடைவார்கள். சில பெற்றோர்கள் சந்திக்கின்ற அந்த சேலஞ்சஸ் நான் நடைமுறையிலே நான் பார்த்துருக்கின்றேன். அவர்களுக்கு இந்த புத்தகம் மிகவும் உதவியாக இருக்கும். அவர்கள் இதை அறிந்து கொண்டார்கள் என்றால் ஒரு பிள்ளையின் வளர்ச்சியின் படிநிலைகள் என்னென்ன நாங்கள் அந்த உத்திகளை பாவிக்க வேண்டும். உளவியலாளர்களும் மன தத்துவவியலாளர்களும் கல்வியாளர்களும் என்ன உத்திகளை சொல்லி இருக்கிறார்கள் என்றதெல்லாம் விரிவாக அவர் உதாரணங்களோடு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையிலே மிக முக்கியமான கோட்பாடுகளை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்தது அந்த படிநிலைகள், இப்போ நான் சொன்னது போல பெற்றோரியம் என்றது பிள்ளைகளை பெற்றவுடன் தான் அது பொறுப்பென்று அப்படி அல்ல. கருவிலேயே ஒரு குழந்தையின் வளர்ச்சி, குழந்தையின் உளவியல் உடல் ரீதியான வளர்ச்சியில் பெற்றோர்களின் கவனம் இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய உதாரணங்களோடு, இது ஒரு சிறிய மணித்துளிகளுக்கு விளங்கப்படுத்த முடியாத ஒரு பரப்பளவலான ஒரு விடயம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது நிறைய விஷயங்களை உள்ளடக்கின ஒரு ஹெவியான ஒரு காத்திரமான விஷயம்தான். ஆனால் ஒரு சில மனத்திய துளிகளில் நான் இதை விளங்கப்படுத்த முடியாது. அந்த புத்தகங்களை வாசிக்கும்போது தான் அதன் தாற்பயம் அதன் வேல்யூவும் தெரிய வரும். அதை விட தற்காலத்துக்கு எங்களுடைய புலம்பெயர் தமிழர் பெற்றோர்களுக்கு இது முக்கியமான ஒரு புத்தகமாக நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். இது ஒரு தக்க தருணத்தில் தக்க செயலை செய்கிறது ஒரு எழுத்தாளனுடைய கடமைப்பாடு. அதை அவர் சரியாக செய்திருக்கின்றார். அதற்காகவும் மீண்டும் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜான் பவுலி அட்டாச்மெண்ட் தியரி என்றது ஒரு குழந்தை வளர்ப்பிலே சைல்ட் டெவலப்மெண்ட்லேயே மிக முக்கியமான ஒரு தியரி. அதாவது இது எங்களுக்கு தியரியாக இல்லாவிட்டாலும் பாரம்பரிய பெற்றோரியத்திலேயும் நவீன பெற்றோரியத்திலேயும் இது எங்களை அறியாமலே நாங்கள் செய்கின்ற ஒரு விடயம், கடைப்பிடிக்கிற ஒரு விடயம்தான். அட்டாச்மெண்ட் தியரி என்றது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான தொடர்பு, இணக்கப்பாடு. அப்போ அந்த இதுகள் இந்த புலம்பெயர் நாட்டில் தமிழர்கள் எங்களிடையே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. வேலைக்கு போகிற பெற்றோர்கள், வேலைக்கு போகிற தாய்மார்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பது குறைவு. அதனால் அவர்கள் உளரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய சார் இங்கே குறிப்பிட்டது போல பிஹேவியரிசம், அவர்களுடைய நடத்தை சம்பந்தமான பிரச்சனைகளை பெற்றோர்கள் எதிர்நோக்கிறார்கள். ஆசிரியராக நான் சில சேலஞ்சஸ் பேரண்ட்ஸிடம் கண்டுபிடித்திருக்கின்றேன், அதை பற்றி யோசித்திருக்கின்றேன். அதுக்கான தீர்வாகத்தான் இதில் சில விடயங்களை அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெற்றோர்கள் இதில் வாசிக்கும்போது, இவற்றையெல்லாம் வாசிக்கும்போது அவர்களுக்கு தெளிவு வரும், ஒரு விழிப்புணர்வு வரும். அதனால் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளின் வளர்ச்சியில்
ரீதியான உடல் ரீதியான வளர்ச்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். கூடுதலாக ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் அதற்கான காரணம் கூடுதலான அளவிலே எங்களோட சமூகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கான காரணங்களை ஆராயும் போது அந்த பெற்றோரியம்ன்றது நாங்கள் பிள்ளைகள் பிறந்தா பிறகு தான் அதை கவனிக்க வேணும் என்று இல்லை, கருவிலேயே அதை கவனிக்கும் போது தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணலாம். ஒரு இங்கே புலமேந்து வந்த ஒரு தாய் என்ற ரீதியிலே எனது அனுபவங்களை வைத்து நான் பார்க்கும்போது பல பிரச்சனைகளுக்கு ஒரு தாய் உட்படுகின்றாள். பொருளாதார ரீதியிலேயும் சரி, கலாச்சார ரீதியிலும், மொழி ரீதியிலேயும் பாதிக்கப்படும் போது ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை சமாளிக்கும் போது அவளுடைய கவனம் வேறு திசைகளில் திரும்புகின்றது. அதாவது வேறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே கவனக்குறைவாக இருக்கும். உதாரணமாக பெற்றோர்கள் சில பேர் பிள்ளைகளை கொண்டு வந்து விடுவார்கள். வேலைக்கு போகிற பெண்கள் கொண்டு வந்து டோரில் விட்டுட்டே அவங்க அவசரமாக போவார்கள். அந்த பிள்ளைகள் வந்து கூடுதலான அட்டாச்மெண்ட் டீச்சர்ஸோடு இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அதில் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆனால் அந்த கவனம் செலுத்தாததால் பல பிள்ளைகளோட மன ரீதியான பிரச்சனைகளை அவர்கள் உருவாகிறார்கள். இதனால் பெற்றோர் தான் பின்னால் கஷ்டப்படுறது. அது நான் நடைமுறையில் நான் பார்த்துருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பெற்றோரியம் பற்றிய நிறைய விஷயங்களை, அதுக்கான தீர்வுகள், உத்திகள், என்னென்ன சவால்களை சமாளிக்க வேண்டும், என்னென்ன தீர்வுகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம் என்று இலகுவாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு பெரிய விடயம் சார். இதில் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதில் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து அதை விளங்கப்படுத்தலாம், ஆய்வு செய்யலாம். எங்களோட சமூகத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையிலே நிறைய தலையங்கத்திலே நான் மிக உன்னிப்பாக சில விடயங்களை இங்கே சொல்லிவிட்டு எனது உரையை நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஆனால் நான் குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய சில விஷயங்களை இங்கே குறிப்பிடுகின்றேன். அதாவது ஒரு பெற்றோராக நீங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளும் நீங்கள் சந்திக்கின்ற சவால்களையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சில உத்திகளை அவர் சொல்லி இருக்கின்றார். ஒற்றை பெற்றோரியம் மேற்கத்திய ஆய்வு என்ற ஒரு தலையங்கத்திலே அவர் குறிப்பிட்டது, ஒற்றை பெற்றோராக இருப்பது போராட்டம் அல்ல, வலிமையானவர்களுக்கான பயணம் என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை, அந்த தலையங்கத்திலான கட்டுரை. அதிலேயும் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார். மற்றது ஜப்பானிய பெற்றோரியம் என்று, அதாவது ஒரு ஆய்வாகவே அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த தனது ஆய்விலே. அந்த ஜப்பானிய பெற்றோரியம் ஒரு சமூக ஆய்வு என்ற தலையங்கத்தில் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் எமது பாரம்பரிய பெற்றோரியத்திலேயும் இருக்கின்றது. ஆனால் நாம் இந்த கம்பேரிஷன் அண்ட் காம்படிஷன்ன்றது ரெண்டு விஷயங்களை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் கொடுக்குறோம். அடுத்த பிள்ளையோட ஒப்பிடுறது, மற்றது காம்படிஷன் வைக்கிறது, போட்டி வைக்கிறது. இது எங்களுடைய ஒரு பாரம்பரிய பெற்றோரியத்தில் உள்ள குறைபாடு. ஆனால் இங்கே வந்து மேற்கத்திய கல்வி முறையில் அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் அது இல்லை. எல்லா பிள்ளைகளையும் சமத்துவமாகவும் இன்க்ளூசிவாகவும் பாவிக்கிறது இந்த கல்வி முறையில் ஒரு சிறந்த முறை. ஆனால் எங்களுடைய இந்த புலம்பெயர் சமுதாயத்தில் வந்து சமூகத்தில் ரெண்டையும் கன்ஃப்ளிக்ட் பண்ணுற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பிள்ளைகள் குழம்புகிறார்கள். இப்போ தமிழ் பாடசாலைக்கு போகும்போது ஒரு விதமான பாரம்பரியமும், ஆங்கில பாடசாலைகளுக்கு போகும்போது ஒரு விதமான பாரம்பரியமும் நான் நடைமுறையில் பார்த்துருக்கின்றேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் அந்த பிள்ளை செய்து உனக்கு அது செய்ய முடியாதா அப்படி கம்பேரிசன் பண்ணுறது, போட்டிகளை வைத்து போட்டிகளில் அவர்களுடைய உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துது. நிறைய குழந்தைகள், நிறைய மாணவர்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அதால் நிறைய பிள்ளைகள் தங்களை தன்னம்பிக்கையை குறைக்கிறது, தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துறது. இதெல்லாம் பெற்றோர்கள், இப்போ ஆசிரியர்கள் இருந்தாலும்
பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே அவர்கள் தங்களுடைய நடத்தைகளை மிக முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. பிள்ளைகளை தரமான ஒழுக்கமுள்ளவர்களாக, கல்வியாளர்கள் என்றதை விட ஒழுக்கமானவர்களாக வளர்க்கிறது என்றதில் பெற்றோரியம் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது, அதுவும் உமது சமூகத்தில். அந்த வகையில் இந்த புலம்பெயர்ந்த பிள்ளைகளிடத்திலே நிறைய கன்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. எதை பின்பற்றுவது, எதை கேட்பது என்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது பிள்ளைகள்கிட்ட. ஆனால் அதுதான் இந்த புத்தகம் அடுத்த தலைமுறை பெற்றோருக்கான ஒரு வழிகாட்டல் புத்தகமாக நான் பார்க்கிறேன். அதையும் விட ஆசிரியர்களுக்கான பொறுப்பையும் அவர் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ஆசிரியராக விரிவுரையாளராக இருந்த அனுபவம் அவ்வளவும் அவர் கற்றுக்கொண்டது, அனுபவங்கள் பெற்றுக்கொண்ட ஆய்வு, கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அவ்வாறான இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எதை சொல்வது எதை விடுவதென்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு காத்திரமான பெருமதியான விஷயங்களை எமது சமூகத்திற்கு தந்திருக்கின்றார். அதே நேரம் கடைசியாக அவர் எமக்கு சொல்லுகின்ற விஷயம், பெற்றோரின் அன்பு என்பது தன்னலமற்ற பண்புகளின் மிகப்பெரிய செயலாகும். நிறைவான பெற்றோர்கள் என யாரும் இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையான பெற்றோராக இருங்கள். ஆசிரியத்துவம் என்பது கல்வி அறிவை வழங்குவதை விட அதில் நீங்கள் எவ்வளவு அக்கறை கொள்கிறீர்கள் என்பதை மாணவர்கள் அறியும் வரை உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஒரு பெற்றோர் ஒரு ஆசிரியருக்கு உங்கள் பிள்ளைகளின் மட்டில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவருக்கு நீங்கள் வழங்கும் ஆதரவும் ஒத்துழைப்புமே ஆகும் என்பேன் என்று அவருடைய ஆதங்கத்தை இங்கே சொல்லியிருக்கின்றார். என்னை பொறுத்த அளவிலே, எனது அனுபவத்தை பொறுத்த அளவிலே நான் இந்த புத்தகத்தை வாசிக்க எனக்கு கிடைத்த பெரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் மிகவும் ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நான் இதை கருதுகிறேன். அவ்வளவு நல்ல விஷயங்களை சார் சொல்லியிருக்கின்றார். அதைவிட தற்காலத்துக்கு ஏற்ற போல இப்போதைக்கு ஒரு சமூகத்துக்கு என்ன கொடுக்க வேணுமோ அந்த பெருமதியான ஒரு நேரத்தை அவர் சமூகத்துக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த பெற்றோரியம் என்ற சமூக நூல் மூலமாக என்று சொல்லி, இந்த புத்தகத்தை வெளியிட்டதுக்கும் பதிப்பித்ததுக்கும் பல உள்ளங்கள் உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவரது நேரத்தையும் காலத்தையும் இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்திருக்கின்றார் என்றே நான் சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான இந்த புத்தகத்தை எமது சமூகம் வாசித்து பயனப்பெற வேண்டும், அதுக்கான ஆதரவை கொடுக்க வேண்டும். இதொரு என்னை பொறுத்தளவில் நான் சொல்வேன், இந்த காலத்துக்கு பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான ஒரு தேவையை சமூகத்திற்காக வழங்கி இருக்கின்றார். அந்த ஒரு பெருமையையும் அவருக்காக பாராட்டி நன்றியும் சொல்லி, பெரிய நன்றி சொல்லி அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்களே. இந்த பெற்றோரியம் நூல் தொடர்பாக பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது உண்மையில் மிக மிக மகிழ்வை தருகின்றது. நூல்களை வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த நூலை வாசித்தால் தான் இவ்வளவு தூரம் பேச முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் இந்த நூலை எந்தெந்த பக்கங்களில் எந்தெந்த ஆராய்ச்சியாளர்கள் எந்தெந்த ஆய்வாளர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், பெற்றோரியம் என்றால் என்ன என்பதை அந்த ஆய்வாளர்கள் எந்த வடிவத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் மிக நுணுக்கமாக பூங்கோதை ஸ்ரீகரன் அவர்கள் வாசித்து அறிந்து அதை மனதிருத்தி எங்கள் மத்தியில் எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த நூலின் அவசியம் இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த நூலை எல்லோரும் வாசிக்க வேண்டும் என்று பூங்கோதை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவர் தன்னுடைய ஆசிரியர் பணியிலே கண்ட அனுபவங்களை, நாள்தோறும் அவர் சந்தித்து கொண்டிருக்கின்ற விடயங்களையும் தன்னுடைய உரையில் எடுத்து கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இங்கே
இன்று அறிமுகம் செய்யப்படுகின்ற பெற்றோரியம், முதுமை, வாழ்வின் முழுமை, இந்த 2 நூல்களும் மிக சிறந்த வாசிப்புக்கு உரியவை என்பது குறிப்பிடத்தக்கது. பெற்றோர், முதியோர் மாத்திரம் அல்ல, இளையோர்களும் வாசிக்க வேண்டிய நூல்கள். ஏனென்றால் இன்று இளையவர்கள் நாளை அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். பெற்றோர் பெறும் அனுபவங்கள், முதியோர்கள் கொண்டிருக்கும் அனுபவங்கள் இந்த 2 நூல்களிலும் பதிவாகி இருக்கின்றன. பெற்றோரியம், குழந்தைகளின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்கு என்ன என்பதை பெற்றோரியம் மிக சிறப்பாக விளக்கியிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் காட்டும் அக்கறை, பாசம், வழிகாட்டுதல், பொறுப்புணர்வு, கல்வி பெற வைத்தல் ஆகியவை உள்ளடங்கிய ஓர் அறிவியல் செயல்பாடு என்பதையும் பெற்றோரியம் விளக்கி நிற்கின்றது. குழந்தையின் உடல், குழந்தையின் மனம், குழந்தைகளுடைய உணர்வு, அவர்களுடைய வளர்ச்சிகளில் பெற்றோரின் பங்கு மிக முக்கியமானது. இன்று நாம் பெற்றோரியத்தின் முக்கியத்துவம், அதன் வகைகள், நவீன காலத்தில் பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி அறிவதற்கு எங்கள் கைகளில் பெற்றோரியம் என்ற நூல் கிடைத்திருக்கிறது. இந்த நூல் ஆசிரியர் சுப்பிரமணியம் லோகநாதன் மேலை தேச ஆய்வாளர்களின் ஆராய்ச்சிகளை படித்து அவற்றில் அவர் தெளிவுற்று அப்படியே தனது நூலில் எடுத்து வந்திருக்கின்றார். ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வுகளை படிப்பது மாத்திரமல்ல, அதிலே இந்த நூலாசிரியர் தெளிவு பெற்றிருக்கின்றார் என்பதை இந்த நூலை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பெற்றோரியத்தில் குழந்தைகளின் விடயங்களே மிக ஆழமாக நோக்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியம், சரியான உணவு, உடற்பயிற்சி, மருத்துவ கவனிப்பு என்பனவற்றின் அவசியம் என்ன என்பதும், பெற்றோர் இவற்றில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூல் உள்ளடக்கியிருக்கின்ற கட்டுரைகள் எமக்கு தெளிவூட்டுகின்றன. இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் என்பது கடுகதி உணவு காலம், ஃபாஸ்ட் ஃபுட். வீதிகள் தோறும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் நிறைந்து கிடக்கின்றன. இங்கு ஆரோக்கியம் என்பதை கெடுக்கும் உணவு வகைகளே உள்ளன. இப்பொழுது நாங்கள் லிகர், மது அருந்துகின்ற பொழுது அந்த மது போத்தலில் இருக்கிறது என்ன? இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. ஆனால் நாங்கள் சோறு சாப்பிடுகின்ற பொழுது அதிலே ஒரு சிறிய கல் தெரிந்தோ தெரியாமலோ இருந்து விட்டால் வீட்டில் பெரிய பூகம்பம் நடக்கும். கண்ணில்லையா என்று மனைவியை திட்டுகின்ற கணவன்மார் இருக்கின்றார்கள். சிலர் அந்த சாப்பாட்டு தட்டையே வீசி எறிகின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் திரைப்படங்களாக பார்த்திருக்கின்றோம். ஒரு சிறிய கல், அது வேண்டும் என்று மனைவி அங்கே எடுத்து போடவில்லை, அரிசியோடு இருந்திருக்கின்றது. ஆனால் மதுப்போத்தலில் இருக்கிறது, இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். யாராவது அதில் கவனம் கொள்கின்றோமா? இந்த மது பிரியர்கள். சரி, அது உடலுக்கு கெடுதி தரும் என்பதை தெரிந்து கொண்டே நாம் எமது அன்றாட பொழுதுபோக்காக, அன்றாட மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளுக்காக அவற்றை நாங்கள் அருந்துகிறோம், அருந்தி மகிழ்கின்றோம். இங்கே குழந்தைகள் விடயத்தில் வருகின்ற பொழுதும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை தெரிந்து கொண்டே நாங்கள் அவற்றை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நாங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவை அருந்துபவர்களாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இல்லையா? இங்கே முன்னால் இருக்கின்ற சகோதரிகள் அவர்களும் தலையசைக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு வேகமான உலகத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். வேலைக்கு போகின்ற பொழுது கையில் காஃபி கப்பை வைத்திருப்பதும், அடுத்த கையிலே நாங்கள் கைத்தொலைபேசி வைத்திருப்பதும் இன்று கட்டாயமாகிவிட்டது. கைத்தொலைபேசி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நான் கூட அதனோடு இருந்துதான் உங்களோடு பேசுகின்றேன். 3, ஒன்றல்ல 3. சரி, நாமும் கூட அதற்கு அடிமையாகி விடுகிறோம் என்பதை மிக அழுத்தமாக கூறுகிறேன்.
உணவு என்கின்ற விடயத்தில், குழந்தைகள் விடயத்தில் நாங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உடல் நல மருத்துவர்கள் கட்டுரைகள் பல வடித்திருக்கின்றார்கள். எங்கெல்லாம் பேசுகின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் வைத்தியரை நாடுகின்ற பொழுது வைத்தியர் அதனைத்தான் எங்களிடத்தில் கூறுகின்றார், நீங்கள் உணவு விடயத்தில் மிக கவனமாக இருங்கள் என்று சொல்கின்றார். சரி, பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். இதனை சொல்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதை தொட்டு எங்களுடைய மனச்சாட்சியோடு நாங்கள் பேச வேண்டும். குழந்தைக்குத்தான் பிறந்த நாள் கொண்டாட்டம் நடக்கும். நாங்கள் குழந்தையை கொண்டாட விடுகின்றோமா? தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். குழந்தையின் 5வது பிறந்த நாள், அந்த குழந்தையை ஒத்த குழந்தைகள் யாரும் அந்த குழந்தைக்கு அருகில் நிற்க மாட்டார்கள். எல்லோருமே பெரியவர்கள் நிற்பார்கள். அவர்கள் அதை எடு, இதை வை, அதை தூக்கு, இதை எடு, சரி இது முடிந்தது, ரைட், எல்லாம் முடிஞ்சுதானே, சரி, குழந்தை தூக்கத்துக்கு தயாராகிவிடும். குழந்தையை கொண்டே வளர்த்தி விடுவார்கள். ஆனால் அதற்கு பின்னர் தான் பிறந்த நாள் கொண்டாட்டம் மிக அட்டகாசமாக நடைபெறும். இதுதான் நாங்கள் கொண்டாடுகின்ற பிறந்த நாள். அந்த குழந்தையை எவ்வளவு தூரம் மகிழ்வித்தோம் என்பதை தயவு செய்து இந்த பெற்றோரியம் நூலை நீங்கள் கையில் எடுத்து வாசித்தால் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டீர்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இங்கே முன்வைக்கின்றேன். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிட வேண்டும். முக்கியமாக உணவு வேளைகளில் உணவு அருந்துவதை அவசரமாக மேற்கொள்ளாது, நாங்கள் சாப்பிடுவதை மிக மிக அவசரமாக 5 நிமிடத்தில் சாப்பிட்டு முடித்து விட்டால் பெரிய கெட்டிக்காரர் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லை, அவ்வாறு உணவருந்தக்கூடாது என்று வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்கின்றார்கள். எங்கள் வேலை நேரங்களில் எமக்கு எவ்வளவு நேரம் வழங்கப்படுகிறது உணவு நேரம் என்று? 5 நிமிடமா, 10 நிமிடமா? இல்லை, 1 மணி நேரம் வழங்குகின்றார்கள். ஏன் 1 மணி நேரம் வழங்குகின்றார்கள்? அந்த நிறுவனத்துக்கு தெரியாதா இவருக்கு 10 நிமிடம் வழங்கினால் போதும் அல்லது 15 நிமிடம் வழங்கினால் போதும் என்று? வரைமுறை இருக்கின்றது. ஒருவர் உணவருந்த எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த உணவருந்தியதன் பின்னர் எவ்வளவு நேரம் அவர் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் வரைமுறை இருக்கின்றது. அந்த வரைமுறைக்கு ஏற்றவாறே இந்த நேரம் வழங்கப்படுகின்றது. அதுபோல நாங்கள் எங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து உணவருந்தி எங்கள் நேரத்தை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். குழந்தைகளின் நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய நேரத்தை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். ஆக குறைந்தது ஒரு நாளில் 1 நேரமாவது நீங்கள் நாம் குழந்தைகளோடு சேர்ந்து உணவருந்த வேண்டியது அந்த பெற்றோரியம் அது சொல்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது முக்கியம் என்பதை நூல் சுட்டிக்காட்டுகிறது. குழந்தைகள் சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெற்றோர் வழிகாட்ட வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள், மூத்தோரை மதித்தல், சமூக ஒழுக்கங்களை பேணுதல் போன்றவை பெற்றோர் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமான விடயங்கள் என்பதை இந்த பெற்றோரியம் சுட்டிக்காட்டுகிறது. கல்வி வாழ்க்கையின் அடித்தளம். பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். பாடசாலையில் அவர்களின் முன்னேற்றத்தை கவனித்தல், வீட்டில் படிப்பதற்கு உதவுதல் போன்றவை முக்கியமானவை. பெற்றோரியத்தில் பெற்றோர் தங்கள் சொந்த அனுபவங்களின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்ப்பது, குழந்தைகளுக்கு வாழ்க்கை பற்றிய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பது, குழந்தை வளர்ச்சி தொடர்பான அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் பெற்றோர் குழந்தைகளை வளர்ப்பது என்பவை முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. பெற்றோர் தங்கள் அனுபவத்தையும் நவீன அறிவியல் முறைகளையும் பயன்படுத்தி குழந்தைகளை வளர்க்கின்றார்கள். நவீன காலத்தில் பெற்றோர் பல சவால்களையும் எதிர்கொள்கின்றார்கள். இங்கே நிறையவே விடயங்களை நாங்கள் எடுத்து கூறலாம். இப்பொழுதெல்லாம் நாங்கள் இங்கே ஆசிரியர், இந்த நூலினுடைய ஆசிரியர், இதனை விட இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு 50-60 தாண்டியவர்கள் எல்லாம் தாலாட்டு கேட்டு தூங்கியவர்கள். எங்களுடைய பாட்டிமார் தாலாட்டுவார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் யாராவது தாலாட்டு பாடிய அனுபவம் இருக்கிறதா? கையிலே கைத்தொலைபேசி இருக்கிறது. சுற்றி பார்த்தால்
ஒரு யூடியூப் சேனல் உங்கள் கரங்களுக்கு வந்துவிடும். அதிலே ஏதோ ஒரு பாட்டு, அதனை அழுத்திவிட்டால் குழந்தை அந்த பாடலை கேட்டே தூங்கும். இதுதான் இப்பொழுது நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருப்பது. ஆனால் இது ஆரோக்கியம் அற்றது என்பதை உடல் நல மருத்துவம் தெரிவிக்கின்றது. சாதாரணமாக யாரும் சொல்லவில்லை. பிள்ளைகளை நாங்கள் எப்படி ஓராட்டி தாலாட்டி வளர்க்க வேண்டும் என்பதை உடல்நல மருத்துவர்கள் மிக சிறப்பாக விளக்கி இருக்கின்றார்கள். இந்த பெற்றோரியம் நூலை நீங்கள் எடுத்து படிக்கின்ற பொழுது அதில் இருந்து பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்காகவே சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் பல நாட்களை செலவிட்டிருக்கின்றார். அவரும் பல நூல்களை படித்துத்தான் இந்த பெற்றோரியம் நூலை எழுதியிருக்கின்றார். ஆகவே இங்கு வந்திருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த நூல்களை பெற்று செல்வீர்கள் என்பது நிச்சயமாக தெரியும். ஆனால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் என்போருக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய நூலும் இதுவே என்பதை நான் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் ஒரு விழாவிலே ஒருவருக்கு பொன்னாடை போர்த்த வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து அதனை தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த நண்பருக்கு, அந்த பிரமுகருக்கு நீங்கள் இப்படி ஒரு நூலை பரிசளித்து பாருங்கள். அவர் காலம் காலமாக உங்களை நினைவில் வைத்திருப்பார். பொன்னாடை போர்த்திய மறு நிமிடமே அவர் உங்களை மறந்து விடுவார். ஏனென்றால் போர்த்துவது யார் என்பதே அவருக்கு தெரியாது. அது யாராகவும் இருக்கலாம். எனக்கு கூட நீங்கள் பொன்னாடை போர்த்தினால் அதில் பிரயோசனம் இல்லை. இப்படி ஒரு நூலை வாங்கி நீங்கள் பரிசளித்தால் அந்த பரிசளிப்பவரை நான் காலங்காலமாக நினைவில் வைத்திருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இனி அடுத்ததாக அடுத்த நூலும் மிக முக்கியமானது. முதுமை வாழ்வின் முழுமை. வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தால், முதுமை வரை வாழ்ந்தால் அந்த முதுமையின் முழுமையை நாம் எல்லோரும் நிச்சயமாக அனுபவித்துக் கொள்வோம். ஒரு வாழ்க்கை என்பது நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறோம், வளர்கின்றோம், இளைஞர்களாக வளர்ந்து வருகின்றோம். அந்த இளைஞர் மாணவ பருவம், அந்த பருவத்திலே நாங்கள் பல்வேறு விடயங்களை கற்கின்றோம், சாதிக்கின்றோம். வாலிப பருவத்தை அடைகின்றோம், திருமண பந்தத்தில் இணைகின்றோம், பின்னர் நாங்களும் பெற்றோராகின்றோம். பாருங்கள், இந்த வாழ்க்கை என்பது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சிக்குள் நாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். ஆகவே முதுமை என்பது எம்மை ஆட்கொள்ளும். முதுமை ஒரு விரும்பத்தகாத ஒன்று அல்ல. அந்த முதுமைக்கு வருகின்ற பொழுது அந்த முதுமை என்பது எங்களுக்கு ஓர் அனுபவத்தை உள்ளடக்கி வைத்திருக்கும். நாங்கள் ஒரு பெரியவரிடம் சென்று பேசுகின்ற பொழுது அந்த பெரியவர் தருகின்ற விடயங்கள் என்பவை அவருடைய அனுபவமாக எங்களிடத்தில் வந்து கிடைக்கின்றன. ஆகவே ஒரு முதியவரிடம் பேசுகின்ற வேளையில் நீங்கள் எத்தனையோ விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கு துணை நிற்கின்ற நூலாக இந்த முதுமை வாழ்வின் முழுமை என்பது அமைந்திருக்கின்றது. மிக சிறந்த ஒரு நூலாக நாங்கள் இதனை பார்க்கலாம். இந்த நூலை பற்றி பேசுவதற்கு சமூகவியலாளர் ஒருவர் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பாளராக தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார். ஞான வித்யா அவர்கள் இப்பொழுது முதுமை வாழ்வின் முழுமை பற்றி உங்களோடு பேசுகின்றார். அவையோருக்கு என் பணிவான வணக்கங்கள். சாதாரணமாக ஒரு புதினமாக தான் இந்த சமூகத்தை, அதனுடைய பிரச்சனைகளை, அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், நமது சூழல், இதையெல்லாம் ஒரு சிறுகதையாகவோ நாவல்களாகவோ புதினங்களாகவோ படித்து தான் நம்ம இது வரைக்கும் பழகியிருக்கோம். ஆனால் அப்படி ஒரு சமூகத்தை, அதன் கதாபாத்திரங்களை, நம்மை சுற்றி இருப்பவர்களை விஞ்ஞானபூர்வமாக அணுகி அதை ஒரு நூலாக தொகுத்து கொடுத்த நூலாசிரியர் திரு சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்களுக்கும், தமிழ் இலக்கிய உலகை லண்டன் மாநகரை பொறுத்தவரையில் தன் ஒற்றை தோளில் சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் திரு ஃபௌசர் அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன். நான்
தற்பொழுது சொன்னது போல இந்த சமூகத்தை இதுவரை தமிழில் நான் அறிந்த வரைக்கும் ஒரு புதினமாக, சிறுகதைகளாக, நாவல்களாக அப்படித்தான் நம்முடைய பிரச்சனைகளை நாம் படித்திருக்கிறோம். அதாவது ஒரு போர் சூழல் அப்படின்னா அந்த போர் சூழலில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத ஒரு சமூகவியல் நூலாக தகுத்ததை விட நாம் கதைகள் மூலமாக, நாவல்கள் மூலமாக, திரைப்படங்கள் வாயிலாக அப்படி நாம் அறிந்தது தான் கூடுதல். அப்படி அறியும்போது உணர்வுகள் வழியிலான பிரச்சனைகள், உணர்வுபூர்வமான பிரச்சனைகள் நமக்கு சுலபமாக கடத்தப்படுகின்றன. ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு குழந்தைமையை அணுகுவது, ஒரு டீனேஜ் ப்ராப்ளமை அணுகுவது போல முதுமையையும் அறிவியல் பூர்வமாக ஒரு சமூகவியல் நோக்கில் அணுகும் நூல் இதுவரையில் நான் படித்ததில்லை. அப்படி ஒரு நூலை கொண்டு வந்ததற்காக நூலாசிரியருக்கு எனது நன்றிகள். பெற்றோரியம் என்ற நூலையும் முதுமை வாழ்வின் முழுமை என்ற நூலையும் ஒரே நேரத்தில் நூலாசிரியர் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். சாதாரணமாக நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்குன்னா, குழந்தைகள் பற்றி அறிவதற்கு நாம் காட்டும் ஆர்வத்தை, அதாவது நம்மளுடைய எதிர்கால சந்ததியினரை நாம் உருவாக்குவதற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் நேரத்தையும் ஆர்வத்தையும், அதற்கு நாம் செலவழிக்க காத்திருக்கும் அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண நம்மள இருக்கும் ஆர்வத்தையும் நாம் நம்மை ஆக்கியவர்களை, நம்முடைய வேறாக திகழ்பவர்களை, நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு பரிசளித்தவர்களை நாம் நினைத்து பார்க்கவோ, அவர்களுக்கான நேரத்தை செலவிடவோ நாம் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. அது நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஓடுவது தான் அதிகமாக இருக்குமே தவிர, நம்முடைய பெற்றோர்கள் அப்படின்னு வரும்பொழுது, நம் பிள்ளைகளா பெற்றோர்களா அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பெற்றோர்கள் ஒரு இன்ச்சு பின்னாடி தான் இருக்காங்க. இது கசப்பான உண்மையினாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம், வாழ்வினுடைய நிதர்சனம் இதுதான். அப்படியான சூழ்நிலையில் இப்படியான நூல்கள் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளை வளர்ப்பு பற்றி ஒரு நூல், பிள்ளை வளர்ப்புக்காக ஒரு வகுப்பு அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சின்ன நகைப்புடன் நம்ம அதை கடந்திருப்போம். ஏன்னா அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் பிள்ளை வளர்ப்பு அப்படின்றது ஒரு இயல்பான ஒன்று. பிள்ளை வளர்ப்பு ஒரு காட்டு செடி மாதிரி தான் குழந்தைகள் அப்போ வளர்ந்தாங்க. 4 பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். அதில் 2 பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, படிக்கிற பிள்ளைகள் மேலே வரும். 2 பிள்ளைகள் படிப்பு வரல, விவசாயம் பார்ப்பாங்க, ஊரில் என்ன வேலை கிடைக்குதோ பார்ப்பாங்க. படித்த பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகளை கொஞ்சம் காலத்துக்கும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை ஒருத்தவங்க உறவுக்கு தோள் கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பிள்ளை வளர்ப்பை விஞ்ஞானபூர்வமாக ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு நாம் அணுகியது கிடையாது. அது ஒரு இயல்பான நிகழ்வாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு குழந்தை கருத்தரித்த நாள் முதலே பேரண்டிங் வகுப்புகளுக்கு போகிறது, ஒரு குழந்தையை குளிக்க வைக்கிறது எப்படின்றதுலேருந்து, சாப்பாடு கொடுப்பது எப்படின்றதுலேருந்து, அவங்களுடைய டயட்ரி நீட்ஸ் என்ன அப்படின்றதுலேருந்து எல்லாற்றிற்கும் வகுப்பிற்கு போகிறதுக்கு இளம் தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தயாராக இருக்காங்க. ஆனால் அதே போலவே தான் முதியோர் பராமரிப்பும். முதியோர் பராமரிப்பு நம்ம வாழ்ந்த சூழ்நிலை வேறு. அதாவது சொந்தங்கள் சூழ வாழும் ஒரு வாய்ப்பு கிடைத்த வாழ்க்கை நம்மளுடையது. நம்மளுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட ஓடினது கிடையாது. அதுக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஒரு கைவைத்தியம் சொல்கிறதுக்கு வீட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அதே பாட்டி படுக்கையில் இருக்கும்பொழுது அவங்கள எப்படி பராமரிக்கிறதுன்றதை யாரும் நமக்கு வகுப்பெடுத்து சொல்லி கொடுத்ததில்லை. ஏன்னா நம்ம அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டியை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத பார்த்து வளர்ந்தோம் நம்ம. அப்போ முதியோர் பராமரிப்பு அப்படின்றது ஒரு முதியோர்களாக ஒரு முடியல அப்படின்னா கொஞ்சம் சிடுசிடுப்பாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு பயம், ஒரு 70 வயதை கடந்தவர்கள், 75 வயதை கடந்தவர்கள், 80 வயதை கடந்தவர்களுக்கு உடல் தளரும் பொழுது, அவங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் பொழுது ஒரு டிபெண்டன்சி இருக்கும். ஏதோ ஒன்றுத்துக்கு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கும். ஒரு நிமிஷம் பேச மாட்டாங்களா, உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டாங்களா, ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள், சின்ன ஏக்கங்கள், இதையெல்லாம் சொல்லி கொடுக்காமலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நாம் வளர்ந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. முதியோர் பராமரிப்பு அப்படின்றது இட்ஸ் அ $multi-million இண்டஸ்ட்ரி இன்றைக்கி. அது ஒரு வியாபாரம். அப்படி அது வியாபாரமாகிவிட்ட சூழலில் அதை எப்படி எதிர்கொள்வது, நம்முடைய முதுமையை நம்முடைய முதுமைக்கு எப்படி நாம் தயார்படுத்தி கொள்வது,
நம்மை நாமே தான் பராமரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் நாம் இப்போ வாழும் பொழுது அதற்கான முன்னெடுப்புகளை நாம் எப்படி எடுப்பது, மனதளவில் நம்ம எப்படி தயார்படுத்தி கொள்வது, இந்த சமூகம் நம்மளை எப்படி அவதானிக்கிறதோ அதற்கேற்றாற்போல் நம்முடைய வாழ்வை நாம் எப்படி தகவமைத்து கொள்வது. அதே போல் நம்ம ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன், நம்ம ஒரு முழுக்க நம்மளுடைய ஊர் சூழ்நிலையில் வாழ்ந்து முடித்த பெற்றோரை கவனித்து கொள்ளும் பொறுப்பும் நம்முடையது. முழுக்க அதிலிருந்து முற்றிலும் வேறான ஒரு அயலக சூழலில் வாழும் மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளரும் பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு சேர பராமரிக்க வேண்டிய சவால்களை நம்முடைய இந்த சாண்ட்விச் ஜென்ரேஷன் இப்போ சந்திச்சிட்ருக்கு. நம்மளால் முழுசாக ஒரு ஊர் வாழ்க்கைக்கும் போக முடியாது. அதே சமயம் நாம் வளர்ந்த சூழல்லேருந்து முழுசாக அந்நியப்பட்டு நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு முழுசாக நம்மளை ஒப்பு கொடுக்கவும் நம்மளால் முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த இடைவெளியை நாம் எதை கொண்டு நிரப்புவது, இது எல்லாத்தையுமே இந்த நூல் ஆதாரபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் அணுகி இருக்கக்கூடிய சூழலில் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நூலை பற்றி திரு ஃபௌசர் அண்ணா அவர்கள் எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி வச்சப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் அப்படின்றது சிறு குழந்தையிலிருந்தே நிறைய தாத்தா பாட்டிகள், இது எனக்கு அம்மா தாத்தா பாட்டி அப்பா தாத்தா பாட்டின்னு வெறும் 2 தாத்தா பாட்டி மட்டும் இல்லை. நான் என்னை சுற்றிலும் மிக அநேகமாக முதியவர்கள் தான் இருந்திருக்காங்க. ஒரு சிறு நகரத்தில் முதியவர்கள் சூழ தாத்தா பாட்டிகள் சூழ வளர்ந்த வாழ்க்கை தான் என்னுடையது. அப்படின்றது எனக்கு அவங்களுடைய தொடர்போ அவர்களை பற்றிய புரிதலோ மிக மிக இயல்பாக எனக்குள்ளார இறங்கி இருக்கிறதுனால எப்படிப்பட்ட முதியவர்களுடனும் ஒரு பேசி பழகிறதாகட்டும் அவர்களை புரிந்து கொள்வதாகட்டும் எனக்கு அது ரொம்ப பிடித்தமான விஷயமாகவும் இருந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப இயல்பாக அமைந்த விஷயமாகவும் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை அருகிருந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு இயல்பாக அமைந்தது. அப்படி வளர்ந்த சூழ்நிலையில் அதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாக நான் பார்க்கிறேன். அதற்காகவும் திரு நூலாசிரியர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா, அதனுடைய துவக்க அத்தியாயங்கள்லேயே முதுமை எதிர்கொள்கிற சவால்களை தான் இந்த புத்தகத்தை ஆசிரியர் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு முதுமையில் மிக குறிப்பிடத்தக்க விஷயம், மிக அச்சுறுத்தும் விஷயம் ஒருத்தவங்களை எது அப்படின்னா, முதுமையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய தனிமை. இளமையில் வறுமை எப்படி கொடியதோ அதை விட கொடியது முதுமையில் தனிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்குது. அதில் அன்னை தெரசா சொல்கிற அந்த கொட்டேஷன் நூலாசிரியர் மேற்கோள் காட்டுகிறார். மிகவும் பயங்கரமான வறுமை என்பது தனிமையும் நேசிக்கப்படாத உணர்வும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் அந்த தனிமையை பெரும்பாலும் யாரும் உணர மாட்டோம். என்னதான் பிள்ளைகள் நம்மை விட்டு போயிட்டாலும் ஒரு யாரோ ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கோ, முடியலன்னா ஒரு தண்ணி வேணுமான்னு கேட்குறதுக்கோ, இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஒரு படம் பார்க்கும்போது கூட உட்காந்து பார்க்குறதுக்கோ யாரோ ஒருத்தவங்க நம்ம அருகே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த உணர்வு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். நம்மளுக்கு புரிஞ்சோ புரியாமலோ ஒரு மிகப்பெரிய மனதைரியத்தை அது கொடுக்கும். அவங்களும் இல்லாமல் போகிற சூழ்நிலையில் வாழற முதியவர்களை கூர்ந்து கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இனம் புரியாத வெறுமை அவர்கள்கிட்ட இருக்கும். எது மேலேயும் பெரிய பிடிப்பு இருக்காது. எதை பற்றியும் ஒரு 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 இடத்துக்கு எதன் மேலும் பெரிய ஆர்வம் இருக்காது. சொச்ச உள்ள நாட்களை எப்படி கழிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த மீதமுள்ள நாட்களை கொஞ்சம் உந்தி தள்ளுகிற அந்த ஒரு மனோபாவம் மட்டும்தான் இருக்குமே தவிர, சொச்ச நாளை எப்படியாவது வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்ற ஒரு விரக்தி இருக்குமே தவிர, எதன் மேலும் ஒரு ஆர்வமோ ஒரு பிடிப்போ இல்லாத ஒரு தன்மையை நம்மளால் அவங்க கிட்டக்க பார்க்க முடியும். அதை கூர்ந்து பார்க்கும்போது தான் அந்த தனிமை எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் அவங்கள வச்சிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த விரக்தி ஏன் வருது? ஒரு முதியவர்கள்கிட்ட இயல்பாக ஒரு விரக்தி இருக்கும். அந்த விரக்தி எங்கேருந்து வருது? அவங்களுடைய தேவை என்ன? கையை பிடிச்சு ஆறுதலாக உட்காந்து ஒரு 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 2 வார்த்தை பேசுறதுக்கான ஆட்கள் இல்லாத அந்த தனிமை எவ்வளோ பெரிய ஒரு வெற்றிடத்தை அவங்களுக்கு கொடுக்குது. அதை நம்ம எப்படி முதியவர்களாக அவர்கள் எப்படி அதை எதிர்கொள்ளணும்,
இளையோர்களாக நம்ம எப்படி அந்த இடத்தை சமன் செய்யணும், எதை விட்டு அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்ற அந்த பொறுப்பையெல்லாம் நமக்கு இந்த புத்தகம் சுட்டி காண்பிக்கிறது. அதில் ஒரு கவிதை ஆசிரியர் மேற்கோள் காமிச்சிருக்காரு. நடுத்தர வயதில் நம்மை போன்ற நடுத்தர வயதில் இருப்பவர்கள் அநேகர் இந்த ஒரு 40களிலும் 50களிலும் இருப்பவர்கள் எதிர்கொள்ளும் சூழல் இது. என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர், நான் தனிமையில் நின்று விட்டேன். விரித்த படுக்கை விரிப்பில் கசங்கல்கள் இல்லை இப்பொழுது, அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் துணிகளும் இல்லை இப்போது, புதிய புதிய உணவுகள் கேட்டு சண்டைகள் இல்லை இப்போது, என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர், நான் தனிமையில் நின்று விட்டேன். இப்படி துவங்கும் கவிதை அழகான வசந்தம் எப்போது அகன்றதோ, வாழ்வின் பொற்காலம் ஓடித்தான் போனதோ, குழந்தைகளின் குரல்கள் சிரிப்புகள் இல்லை இப்பொழுது, என் குழந்தைகள் வளர்ந்து விட்டனர், நான் தனிமையில் நின்று விட்டேன் என்று முடிகிறது. அது ஒரு 1.5 பக்கம் உள்ள கவிதை. அதை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் அஸ், இன்னொரு 10-15 ஆண்டுகளில் நமக்கு காத்திருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்றது ஒரு பொட்டில் அரைஞ்ச மாதிரி விளங்குது நமக்கு. அப்போ அதுக்கான அதை எதிர்கொள்வதற்கான மனோதிடத்தை நாம் எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்ற அதுக்கான விடையையும் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. தனிமை அப்படின்றதையே அவர் வகைப்படுத்தியிருக்காரு. உணர்வு ரீதியாக தனிமைப்படுறது, பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்படுறது, சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்படுறது, அப்புறம் இப்படி தனிமையிலேயே சில வகைகளை நூலாசிரியர் சுட்டி காட்டுகிறார். இப்படி இந்த இத்தனை தனிமை சூழல்களை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம எப்படி தயார் செஞ்சுக்கணும், அதுலேயும் ஒரு 10 பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. எதிலும் பின்வாங்குபவராக, மற்றவர்களுடன் ஈடுபட விரும்பாதவராக இருப்பது, இதெல்லாம் அறிகுறிகள். இந்த மாதிரி இருக்கிற அறிகுறிகள் நம்மை ஒரு மன அழுத்தத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கான அறிகுறிகளாக இந்த 10 விஷயங்களை அவர் குறிப்பிடுறார். இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி வெல்வது? உங்கள் தனிமை உணர்வுகளை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் இருக்கும் தனிமையை கடக்கும் முதற்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கத்தை உணர்ந்து மற்றவர்களுடன் பேசி பழகுவது. அதே மாதிரி ஒரு சமூகமாக நம்ம எப்படி அந்த நாம் வாழும் சமூகத்துக்குள் நம்மை பொருத்தி கொள்ள வேண்டும். நம்ம ஊரில் இருந்தோன்னா ஒரு கோயில் கொலோன்னு போகிறது, ஒரு வாசலில் உட்கார்ந்தாவே நம்ம எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து கேட்குறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ கூடுதலாக நம்ம ஊர்கள்லையுமே பெருநகரங்களில் அந்த சூழல் இருக்கிறதில்ல. சிறுநகரங்கள் கிராமங்களில் வேணால் இன்னமும் அது நடந்துகிட்ருக்கா இருக்கும். ஆனால் பெருநகரங்களில் அங்கேயுமே இதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சி விட்டது. அப்படி இருக்கும் சூழலில் நமக்கான சமூக கட்டமைப்பை நாமே எப்படி ஏற்படுத்தி கொள்வது? அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு தன்னார்வ அமைப்புடனோ இல்லை ஒரு சமூக நலனுக்காக இருக்கின்ற அமைப்புகள், பொது சேவை அமைப்புகளுடனோ நாம் தொடர்பு படுத்தி கொண்டு நம்மால் முடிந்த பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு திருப்பி செய்வதன் மூலம் அந்த வெற்றிடத்தை ஓரளவு நம்ம நிரப்ப முயற்சிக்கலாம். நம்ம இன்னமும் சமூகத்துக்கு கூட ஒரு தொடர்பிலேயே இருந்துக்கிட்டு இருக்க உணர்வை கொடுக்கும் பொழுது நாம் அந்த தனிமை உணர்விலிருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும் நம்மளால். அதே மாதிரி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுதல். காலம் சென்ற மிக பிரபலமான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான திரு ராமமூர்த்தி அவர்கள் ஒரு சமயம் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னாராம், நீங்கள் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு உச்சத்தை தொட்டுட்டீங்க. இருப்பதிலேயே அன்றைய காலகட்டத்தில் இருப்பதிலேயே மிக சவாலான அறுவை சிகிச்சை என்பது மூளை அறுவை சிகிச்சை. அதுவே உங்களுக்கு ஒரு சைல்ட்ஸ் பிளே மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழலில் இந்த 80 கடந்த வயதிலும் நீங்கள் உங்களை எப்படி புதுப்பிச்சுக்கிறீங்க, எப்படி இத்தனை உற்சாகத்தோடு உங்களை வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னாருன்னா, மூளை அறுவை சிகிச்சை அப்படின்றது இப்போது என் கைகள் தானாக செய்யும். அது ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன் மாதிரி எனக்கு. இதை ரொம்ப கூர்ந்து கவனித்து அதில் என்னை முழுசாக ஈடுபடி எப்படி இப்போது நமக்கு சாம்பார் வைக்கிறது தனிச்சையாகவே நம்மளால் செய்ய முடியுமோ, ஒரு கறி வைக்கிறது நம்மளால் தனிச்சையாக செய்ய முடியுமோ, அதே போல் அந்த அறுவை சிகிச்சை நிபுணருக்கு மூளை அறுவை சிகிச்சைன்றது கைகள் தாமாக செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். அப்போ என்னை எப்படி புதுப்பிச்சுக்கிறது அப்படின்னா, என்னுடைய பேர குழந்தையினுடைய 5வது 4வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கிற கணக்குகளை போடுவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த கணக்கு இப்போ புதுசாக வரக்கூடிய கணக்குகள் எனக்கு தெரியாது. ஸோ என்னுடைய மூளையை புதுப்பித்து கொள்வதற்கான வழி அந்த பிரைமரி ஸ்கூல் புத்தகங்களை எடுத்து வச்சு படிக்கிறதும் அதில் உள்ள புதிர்களை போடுறதுமாக நான் என்னை புதுப்பித்து கொள்கிறேன். ஸோ
வாழ்க்கை ஒரு வட்டம்னு ராஜன் சார் சொன்னது போல் அந்த முதுமையை நாம் புதுப்பித்து கொள்வதற்கு மறுபடியும் நமக்குள்ளே இருக்கிற குழந்தைமையை நாம் தேடி கண்டடைவது வந்து நம்முடைய முதுமையை நாம் அந்த ஒரு சோர்வாக இல்லாமல் நம்மை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்வதற்கான வழி, அதையும் நூலாசிரியர் இங்கு குறிப்பிடுகிறார். அதுபோல் அந்த அந்த மரணம் குறித்து இத்தனை என்ன விதமான மரணங்கள், மரணங்களுக்கான காரணிகள், அதை எதிர்கொள்ளும் மனநிலை, அதை குறித்து இதுவரை நான் படித்த நூல்களில் இத்தனை விரிவாக ஏதாவது ஒரு நூல் பேசியிருக்கிறதா என்றால் இல்லை. அந்த பக்கங்களை படிக்கும் பொழுது ஒரு விதமான ஒரு பயம் நம்மை ஆட்கொள்வதை நாம் மறுக்கவே முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தானே அது மரணம் குறித்த ஒரு மரணம் தான் ஆகப்பெரிய புதிர், நம் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய புதிர் மரணம் தான். ஏன்னா அந்த அனுபவத்தை மட்டும்தான் யாரும் யாருடனும் இதுவரை பகிர்ந்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு புதிராக இருக்கிற விஷயந்தான் எப்போவுமே மனிதனை பயமுறுத்தி வச்சிருக்குது. அந்த மரணம் பற்றி ஒருத்தர் அதை பற்றின ஒரு விரிவான அறிவியல் பூர்வமான விஷயங்களை நூலாசிரியர் ஒவ்வொன்றாக அடுக்குகிறார். அதில் வந்து கருணை கொலை பற்றி பேசும் இடம் வந்து என்னை மிக பாதித்த, இந்த புத்தகத்தில் என்னை மிக பாதித்த இடங்கள் ஒன்று அப்படின்னு சொல்வேன். அந்த ஒரு மிருகங்களை கருணை கொலை செய்கிறதே வந்து ஒரு மிக நம்ம வந்து ரொம்ப செல்லமாக ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் ரொம்ப முதுமையை அடைஞ்சிருச்சு, அது இதுக்கு மேலே நம்மளால் பராமரிக்க முடியல அப்படின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அதை கருணை கொலை செய்கிறது வந்து எல்லாராலையும் அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்முடன் வாழ்ந்த ஒரு ஜீவன். அப்படி ஒரு சூழலில் முதியவர்களை கருணை கொலை செய்கிறது அப்படின்ற அந்த எண்ணமே இது வரைக்கும் நான் யோசித்து பார்க்காத ஒரு விஷயம். அது வந்து அதில் வந்து தன்னிச்சையான கருணை கொலைன்றது நோயாளினுடைய அனுமதி இல்லாமல் நோயாளினுடைய விருப்பத்திற்கு மாறாக மேற்கொள்ளப்படும் கருணை கொலை தான் தன்னிச்சையான கருணை கொலை. அது வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட அப்படியான தன்னிச்சையான கருணை கொலைகள், அதாவது அவருடைய ஒப்புதல் நோயாளியினுடையதை ஒப்புதலுடன் நடக்கும் கருணை கொலைகளை விட அதாவது செயலற்ற நிலையில் இருக்கும் ஒரு நோயாளியை வேறு வழி இல்லாமல் மருத்துவ காரணங்களுக்காக செய்யப்படும் கருணை கொலைகளை விட இந்த பராமரிப்பு இல்லாத முதியவர்களை அவர்களுடைய அனுமதியோ ஒப்புதலோ இல்லாமல் குடும்பத்தினருடைய வற்புறுத்தலால் மருந்துகள் கொடுக்கப்பட்டு நிகழ்த்தப்படும் கருணை கொலைகள் தான் அதிகம் என்கிற அந்த புள்ளி விவரம் இருக்கு இல்லையா. அது வந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு கோல்டு சொசைட்டியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு உணர்த்துகிற அந்த அத்தியாயம் வந்து அதை படித்த போது கொஞ்சம் நேரம் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. இவ்வளவு ஒரு மனங்கள் வந்து இவ்வளோ இறுகி போயிடுச்சா, இவ்வளவு கடினமாயிடுச்சா, நம்மளால் பராமரிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு உயிரை எடுக்கிறதுக்கான உரிமையை வந்து நமக்கு யார் கொடுத்தது, எங்கேருந்து அந்த உரிமையை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதுக்கான மன திடம் வந்து எப்படி நமக்கு வருது அப்படின்ற அது பல கேள்விகளை வந்து எனக்குள் அந்த அத்தியாயம் எழுப்புச்சு. அதே மாதிரி இப்படி ஒரு கருணை அப்படின்றது ஒரு அருகி கிடக்கும் சூழலில், முதியோர் இல்லங்கள் வந்து நிறைய பெருகி கொண்டிருக்கும் சூழலில் அந்த மாதிரியான இடங்களில் சென்று வாழ்வதற்கு நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பின்னாடி நூலாசிரியர் தொடர்றார். மேற்கத்திய நாடுகளில் வந்து அந்த கேர் ஹோம் அப்படின்றது பழகி போன விஷயம். ஒரு வயசுக்கு மேலே அவங்களுடைய வீடுகளை சொத்துக்களை அவர்களே விற்றுவிட்டு தன்னுடைய ஈமைக்கிரியைக்கான செலவுகளையும் டெபாசிட் செய்துவிட்டு அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்து தானே போய் ஒரு கேர் ஹோமில் சேர்ந்து கொள்வது என்பது வந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்து வயது போனவர்களுக்கு மிக மிக இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நாம் வந்து முற்றிலும் மாறுபட்ட கலாச்சாரத்திலிருந்து இங்கே வந்திருக்கோம். நமக்கு வந்து முதியோர்கள் பராமரித்தல் அப்படின்றது பிள்ளைகளுடைய கடமை அப்படின்னே உணர்த்தப்பட்டு வளர்ந்த ஒரு தலைமுறை நம்மளுடையது. இதில் அப்படி இருக்கும் பொழுது ஆனால் நம்மளுக்கு நாளைக்கு அந்த ப்ரிவிலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் நமக்கே தெரியாது. நம்மளுடைய பிள்ளைகள் நம்மை வைத்து பராமரிக்கும் சூழலில் இருப்பார்களா, அவர்களுடைய மனநலனும் அவங்களுடைய மன ஓட்டமும் அவர்களுடைய சூழலும் எப்படி இருக்கும் அப்படின்றது புரியாத இடங்களில்
நம்ம ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாமளே போய் சேர்ந்துக்கிறதுக்கு, ஒரு கேர் ஹோம் போகிறதுக்கு, நம்மளுடைய ஓய்வு காலத்துக்கான பொருளாதாரத்தை நமக்கு திடப்படுத்தி கொள்வதற்கு, அதற்கெல்லாம் எப்படி நம்ம தயார் செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான விஷயத்தையும் இந்த நூல் வந்து பேசுகிறது. அடுத்தது வந்து அந்த ஒரே வீடுகளில் 2 தலைமுறைகள் இருக்கும் பொழுது, நம்ம 3 தலைமுறைலாம் ஒரே 3 தலைமுறை 4 தலைமுறை ஒரே குடும்பத்தில் இருந்து என்னுடைய கொள்ளுப்பாட்டியினோட என்னுடைய 22 வயசில் தான் என்னுடைய கொள்ளுப்பாட்டி இறந்து போனாங்க. அதாவது என் பாட்டியினுடைய தாய் தந்தையார். அது வரைக்கும் அவங்களோட ஒரே வீட்டில் வாழ்ந்த அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி 2 தலைமுறை ஒரே வீட்டுக்குள்ளார வாழறதே மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா தலைமுறை இடைவெளி அப்படிப்பட்டது. என்னுடைய பாட்டி சாப்பிட்ட அதே சோறும் கறியும் தான் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் சாப்பிட்ட உணவை வந்து என்னுடைய குழந்தைகள் சாப்பிட்றதில்ல. அவர்களுடைய உணவு ஃபுட் சாய்ஸும் சரி, உணவு பழக்க வழக்கமும் சரி வேறாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த தலைமுறை இடைவெளியை நாம் எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அணுகுவது, அதை ஓரளவு சமன் செய்யறதுக்கு நம்ம என்ன விதமான முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கிறது, அதற்கான காரணங்கள் என்ன, அந்த தலைமுறை இடைவெளியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் எந்த தலைமுறையிலிருந்து வருகிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து விரிவாக பேசும்போது நூலாசிரியர் வந்து 1901ஆம் ஆண்டிலிருந்து இருக்கும் தலைமுறைகளிலிருந்து ஆரம்பிக்கிறார். அது வந்து த கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார் அந்த தலைமுறை. அதுக்கு அடுத்தது வந்து த சைலண்ட் ஜென்ரேஷன். 1901லிருந்து 1924 வரை உள்ள தலைமுறை வந்து த கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன், சிறந்த தலைமுறை. அடுத்தது 1925லிருந்து 45 வரையிலான தலைமுறை வந்து த சைலண்ட் ஜென்ரேஷன். அதே போல் 1965லிருந்து 79 வரையிலான தலைமுறை வந்து ஜென் எக்ஸ். 1980லிருந்து 94 வரையிலான தலைமுறை வந்து ஜென் மில்லேனியல். 1995லிருந்து 2012 வரையிலான ஜென்ரேஷன் வந்து தலைமுறை வந்து ஜென் ஜி. அவர்கள்தான் இன்றைக்கு யங் அடல்ட்ஸாக, இன்றைய இளைய தலைமுறையாக இப்போ நம் முன் நிற்கிறவர்கள் வந்து அந்த ஜென் ஜி. அடுத்தது இப்போ தற்பொழுது வளரும் குழந்தைகள், பிள்ளைகள் 2013லிருந்து 2025 வரையிலான குழந்தைகள் வந்து ஜென் ஆல்ஃபா. இந்த எல்லா தலைமுறைகள் அவர்கள் முதல் 2 தலைமுறைகள் வந்து முதல் 2 உலகப் போர்களை சந்தித்த தலைமுறை. அவர்களுக்கு முன் இருந்த சவாலும் அவர்களுக்கு இருந்த மன அழுத்தமும் முற்றிலும் வேறு. உயிர் பிழைத்து கிடப்பது மட்டும்தான் அவர்களுக்கு முன் இருந்த மிகப்பெரிய சவால். அந்த உயிர் பிழைத்து கிடந்தாலே போதும் அப்படின்ற சூழலில் வளர்கிறவங்களுக்கு வாழ்க்கை மீதான எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும், இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எழுந்திருக்கிறப்போ உயிரோடு இருந்தால் போதும். இந்த ஒரு அடிப்படையான எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் அந்த தலைமுறைகிட்ட இருக்கும். அந்த 2 உலகப் போர்கள், ஏன்னா இப்போ பொருளாதாரம் கிடையாது, ஒரு நல்ல வாழ்க்கை சூழல் கிடையாது, சேஃப்டியை பற்றியோ செக்யூரிட்டியை பற்றியோ பேசக்கூடிய ஒரு இடம் கூட அவங்களுக்கு கிடையாது. பிழைத்து கிடத்தல் மட்டும்தான் அந்த தலைமுறையினுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. அங்கிருந்து கட்டமைத்து வளர்ந்து வந்த அந்த போருக்கு பின்னான அடுத்த தலைமுறை வந்து அவங்க தான் வந்து புதிய தேடல்கள், வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துறது, வாழ்க்கையினுடைய வசதிகளை எப்படி பெருக்குதுன்னு யோசிக்க ஆரம்பித்த தலைமுறை. அதுக்கு அடுத்த தலைமுறை அந்த கண்டுபிடிப்புகளினுடைய அடிப்படையில் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கணினியோ இல்லை புதிய சாதனங்களையோ இல்லை நம் வாழ்க்கை, நம் சமூகம், நம் வட்டம், நம் நாடு, அதை தாண்டிய ஒரு வாழ்வு முறையோ யோசித்த தலைமுறைகள் வந்து ஜென் எக்ஸ் அண்ட் ஜென் மில்லேனியல். அதாவது நம்முடைய பெற்றோர் வரை நம்ம ஊர், நம்ம தேசம், நம்ம உணவு, இப்படி இருந்தவர்கள் தான். ஊரை விட்டு வெளியேறணும், நகரத்தை விட்டு வெளியேறணும், இல்லை நாட்டை விட்டு வெளியேறணும், அதற்கு அடுத்த தேடலை தொடரணும், நம் தேடல் வந்து உலகளாவிய தேடலாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த முதல் தலைமுறை வந்து நம்மளுடையது தான். இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறைக்கு தேசம் அப்படின்ற எல்லைகளே கிடையாது. அவங்க வந்து தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ அவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அவங்கள நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற அப்போ இந்த தலைமுறை இடைவெளி எதனால் வருது அப்படின்னா இந்த வேறுபாடால் தான் வருது அப்படின்றத வந்து மிக அழகாக விளக்கியிருக்கிறார் நூலாசிரியர். இந்த தகவல் தொழில்நுட்பத்தால் வரக்கூடிய இடைவெளி,
நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பம் வந்து மிக அடிப்படையானது. ஆனால் இன்றைக்கு வந்து பிறக்கும் போதே குழந்தைகள் வந்து ஏஐ ஃபெசிலிட்டியோடு சேர்ந்து தான் பிறக்கிறாங்க. நம்ம வந்து ஆசிரியர்களை தேடி கற்றறிந்த தலைமுறை. இன்றைக்கு ஆசிரியர்களே தேவைப்படாத ஒரு சமூகம் இப்போ வளர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் வளரக்கூடிய இரு தலைமுறைகள், அதனால் ஏற்படக்கூடிய தலைமுறை இடைவெளிகள், இது எல்லாத்தையும் 2 தலைமுறைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். நம்மளும் அவங்க எங்கேருந்து வராங்கன்னு புரிஞ்சுக்கணும், அவங்களும் நாம் எங்கேருந்து வரோன்றதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் 2 பேரும் ஏதோ ஒரு புள்ளியில் அமைதியாக ஒரு அர்த்தமுள்ள உரையாடலை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத நூலாசிரியர் சொல்கிறாரு. இப்படி பல விஷயங்களை சொல்லக்கூடிய நூலாசிரியர் கடைசியாக ஒரு நம் மனதை தொடக்கூடிய ஒரு சிறுகதையுடன் இந்த நூலை முடிக்கிறார். அந்த புலம்பெயர் வாழ்வில் பெற்றோர்கள் இங்கு வந்து தங்கும் பொழுது அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால், அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை எப்படி இங்கே வந்து ஒரு 6 மாதமோ 3 மாதமோ நம்ம கூட இருக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு இருக்கும், அந்த எதிர்பார்ப்புகளை முற்றிலும் வேறு சூழலில் வாழும் நாம் அதை மீட் பண்ண முடியாமல் போகும்பொழுது ஒரு பிள்ளையாக நமக்கும் பெற்றோராக அவர்களுக்கும் ஏற்படும் மனசோர்வு, இதையெல்லாம் ஒரு மனதை தொடும் சிறுகதையாக வடித்து அங்கிருந்து அதனுடன் இந்த நூலை நிறைவு செய்கிறார் நூலாசிரியர். அதற்கு பிறகும் வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு திரும்பி போகிறத பற்றி யோசிக்கக்கூடிய இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. ஒரு பிள்ளைகள் ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஊருக்கு திரும்பி போகலாமா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நூலாசிரியர் குறிப்பிடுறாரு. அதாவது ஐரோப்பாவிலும் சரி, இங்கு யூகேவிலும் சரி, இங்கு இருக்கக்கூடிய த ரைசிங் காஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஓய்வு பெறும் காலத்தில் நம்முடைய ஓய்வூதியம் மட்டும்தான் நமக்கான ஒரே பொருளாதார சார்பு. அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் இந்த நாடுகளில் வாழ்வதை விட கிழக்கு நாடுகளில் வாழ்வது வந்து ரொம்ப சுலபம். இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ பங்களாதேஷிலேயோ இல்லை ஒரு பிலிப்பைன்ஸ்லேயோ தாய்லாண்ட்லேயோ இந்த காசை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறது சுலபம். அதனால் நிறைய ஐரோப்பியர்கள் அங்கு புலம்பெயர்ந்த வாழ்க்கையை வாழறாங்க. அவர்கள் கொள்ளக்கூடிய சூழல் இது வரைக்கும் வந்து நம்ம ஊர் எப்படி பார்த்துருக்குன்னா, நம்ம தான் வந்து மேற்கத்திய நாடுகளை நாடி வந்துட்டுருக்கோம். அப்படியான சூழலை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து வயது போனவர்கள் இங்கிருந்து அங்கே போய் தங்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளால் இங்கிருந்து அங்கே நிரந்தர சுற்றுலாவாசிகளாக சென்று தங்கக்கூடிய சூழலில் அங்கு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சமூகங்கள் சந்திக்கும் சவால்கள், அங்கே போய் அதனால் அரசாங்கத்திற்கு முன்னிருக்கும் வாய்ப்புகள், சவால்கள் எல்லாத்தையும் பேசி நிறைவு செய்கிறார் இந்த நூலை. மிக முக்கியமான இந்த நூலை நாம் ஒவ்வொருவரும் வாசித்து நம்முடைய முதுமைக்கு நம்மை தயார் செய்து கொள்வதிலும் சரி, நம் முதியவர்களை பராமரிப்பதிலும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிக்க உதவி செய்யும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. முதுமை வாழ்வின் முழுமை என்ற நூலை முழுமையாகவே வாசித்து, அதாவது ஓரிடத்தில் மட்டுமல்லாது எங்களுடைய மூதாதையரின் ஆரம்பகால வாழ்வில் இருந்து இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இளமை கால வாழ்க்கை வரை மிக அழகாக தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருக்கின்றார். சமூகவியலாளராக தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவரான ஞான வித்யா அவர்கள். அவருக்கு நாம் எல்லோரும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதாவது இங்கு முதுமை என்பதை பேசுகின்ற பொழுது மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்ற இந்த முதியோர் இல்லம், கேர் ஹோம் என்பது இடம் பிடித்திருக்கின்றது. தவிர்க்க முடியாதது. ஒரு பக்கத்திலே இந்த முதியோர் இல்லங்களில் முதியவர்களை கொண்டு சென்று எங்களுடைய பிள்ளைகள் விடுகின்றார்கள் என்று பிள்ளைகளை குறை கூறுகின்ற ஒரு சமூகம் இருக்கின்றது. அதே நேரத்தில் பிள்ளைகளால் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் தங்கள் பணிகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். 6 நாள் அல்ல 7 நாளும் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள்.
வீட்டை வாங்கிவிட்டால் அதற்கான கடனை கட்டியாக வேண்டும். குழந்தைகள், அவர்களுடைய பராமரிப்பு செலவு, இதைவிட தங்களுடைய இன்னொரு என்ன பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் பார்ப்பதாக இருந்தால் அவர்கள் வேலை செய்தாக வேண்டும். இதற்குள் தங்களுடைய 2 பெற்றோரை கவனிப்பது என்பது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அவர்கள் நினைக்கின்றார்கள், எங்களுடைய பெற்றோரை மிக சிறப்பாக பராமரிக்க வேண்டும். அவ்வாறு அவர்களை பராமரிப்பதாக இருந்தால் நாங்கள் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டால் அவர்களுக்கு காலையில் இருந்து இரவு வரை என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதனை அங்கே இருப்பவர்கள் செய்வார்கள். அப்படித்தான் நாங்கள் கவனிக்கின்றோம் என்று பிள்ளைகள் சொல்கின்றார்கள். ஆனால் சில முதியோர்கள் வருந்துகின்றார்கள், அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து வருந்துகின்றார்கள், எங்களை குழந்தைகள் வந்து பார்ப்பதில்லை, குழந்தைகளை பார்க்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம், அவர்கள் எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு மறந்து விட்டார்கள் என்று புலம்புகின்ற முதியவர்களும் இருக்கின்றார்கள். இங்கே மிக அழகாக ஞான வித்யா அவர்கள் பல்வேறு விடயங்களை எடுத்து கூறினார். அவர் 3 சந்ததியோடு வாழ்ந்ததை மிக சிறப்பாக சொன்னார். அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. அம்மா சரி, அம்மம்மா பரவாயில்லை, பாட்டி, இந்த முதுமை வருகின்ற பொழுது முதியவர்கள் குழந்தைகள் ஆகிவிடுகின்றார்கள் என்று நாம் எல்லாம் பேசுகின்றோம் தானே. இப்பொழுது அவர் மிக அழகான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினார். அந்த முதியவரான வைத்தியர் குழந்தைகள் கற்கின்ற கணக்கை அவர் கற்கின்றார் என்றால் அதுதான் உண்மை. முதுமை வருகின்ற பொழுது எங்களிடத்தில் குழந்தைத்தன்மை வந்துவிடும் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். நாங்கள் முதியவரிடம் பேசி பாருங்கள், குழந்தைகள் போல பேசுவார்கள். நாங்களும் பேசத்தான் போகின்றோம், சரியா? ஆகவே இந்த முதுமை வாழ்வின் முழுமை என்கின்ற நூல் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும் என்பதல்ல, வாசிக்கப்படல் வேண்டும். இதை நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் மிக கடினமான பணியை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த பணிகளை எல்லாம் ஞான வித்யா அவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நான் ஏற்கனவே கூறியது போல அவர் தன்னுடைய விடயங்களை மட்டும் அல்ல, ஆய்வாளர்கள் இந்த முதுமை தொடர்பாக என்னென்ன விடயங்களை கூறியிருக்கின்றார்கள், எங்கெங்கு கூறியிருக்கின்றார்கள், எந்தெந்த நாடுகளில் இருந்து அவற்றை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் மிக அழகாக சித்தரித்திருக்கின்றார். இந்த நூலின் நிறைவு என்பது சிறுகதையோடு முடிந்திருப்பதாக எங்களுடைய ஞானா வித்யா அவர்கள் கூறினார். எனக்கும் ஒரு கதை நினைவுக்கு வருகின்றது. இது கதை என்றால் நூலில் எழுதிய கதை அல்ல, எனக்கு ஒரு நண்பர் கூறிய கதை. தன்னுடைய முதுமை அடைந்த தாயாரை அவருடைய புதல்வி தன்னுடைய பணிக்காக அவர் வீட்டில் இருந்து புறப்படுகின்ற பொழுது தன்னுடனேயே அழைத்து செல்கின்றார். அழைத்து செல்கின்ற அவருடைய தாயாரை ஒரு பெரிய அங்காடி மாளிகையில் கொண்டு சென்று விடுகின்றார். மோல் என்று நாங்கள் சாதாரணமாக குறிப்பிடுவோம். அங்கே ஓரிடத்தில் அந்த தாயார் அமர்ந்து கொள்கின்றார். இதனை எனக்கு கதை கூறிய நண்பர் சில நாட்கள் நாள்தோறும் பார்த்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா இங்கே இருக்கின்றார், ஆனால் மாலை நேரத்தில் அவர் அங்கே இருப்பது இல்லை. இவர் சில நாட்கள் அதனை அவதானித்ததன் பின்னர் அவருடைய மனம் ஏதோ சொல்லி இருக்கின்றது. அவர் நேரே சென்று அந்த தாயாருடன் பேசியிருக்கின்றார். நீங்கள் ஏன் இங்கே இருக்கின்றீர்கள்? அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார், என்னுடைய மகள் வேலைக்கு போக வேண்டும், அவர் என்னை தன்னோடு கூட்டி வந்து இங்கே இருத்திவிட்டு போவார். சரி, நீங்கள் எப்படி வீட்டுக்கு போவீர்கள் என்று இவர் கேட்டிருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லியிருக்கின்றார், மகள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது என்னை வந்து அழைத்து செல்வார்.
இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் எதற்கு இது நடக்கின்றது என்று. நாங்கள் பல்வேறு விதமாக யோசிப்போம். ஒன்று, வீட்டிலே மின்சார வசதிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு போனால் அந்த மின்சாரத்தில் இருந்து வருகின்ற பணம் மிஞ்சும். வீட்டில் இருந்தால் அவருக்காக வெப்பமேற்றிகள் இயங்க வேண்டும். அப்படியான விஷயங்களை யோசிப்பதும் உண்டு. சரி, இல்லை, இந்த தாயார் அதில் இருப்பதால் அவர் பல்வேறு விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் இந்த உலகத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வை பெறுகின்றார். ஏனென்றால் பலர் நடமாடுவார்கள், பலர் வருவார்கள், பேசுவார்கள். இப்பொழுது எனக்கு கதை சொல்லியவர் போல எத்தனை பேர் அந்த தாயாரோடு போய் பேசுவார். ஆனால் இந்த தாயாரை வீட்டில் இருத்திவிட்டு அந்த மகள் சென்றால் அந்த தாய் யாரோடு பேசுவார்? யாருடைய முகத்தை பார்ப்பார்? எந்த விடயங்களை பார்ப்பார்? ஒரு தொலைக்காட்சியை பார்க்கலாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்க முடியும்? சரியா? இப்படியெல்லாம் வாழ்க்கை இந்த புலம்பெயர் தேசத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய பாட்டன் பாட்டியை நாங்கள் அழைப்பது என்பது எங்களுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்காக என்கின்ற ஒரு விடயம் இந்த புலம்பெயர் தேசங்கள் எங்கும் நடந்து கொண்டே இருக்கின்றன. அது நீங்கள் சுவிட்சர்லாண்டாக இருக்கலாம், நோர்வேயாக இருக்கலாம், டென்மார்க்காக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம். எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்களுடைய அப்பா அம்மாவை நாங்கள் இங்கே வரவழைப்பது என்பது எங்களுடைய குழந்தைகளை கவனிப்பதற்காக. ஆனால் அவர்கள் அதனை மிக விருப்பத்தோடு செய்கின்றார்கள். அந்த பெற்றோரின் விருப்பங்கள் இருக்கின்றனவே, அவற்றை நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா? படியுங்கள், முதுமை வாழ்வின் முழுமை. இந்த நூலை நீங்கள் படித்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எவ்வாறு இந்த வாழ்க்கையை நாங்கள் நகர்த்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கை ஒரு வண்டி சக்கரம் என்பது யதார்த்தமானது. நாங்கள் அங்கே நிற்கின்றோம், கீழே வருவோம், திரும்பவும் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும், வராமலும் போகலாம். இப்பொழுது இந்த 2 நூல்களின் ஆசிரியர் சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்க இருக்கின்றார். லோகநாதன் அவர்கள் எங்களுடைய ஊடக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டத்தக்கது. வெக்ட்ரோன் தொலைக்காட்சி இயங்கிய காலத்தில் அதனுடைய செய்தி துறையில் பொறுப்பாக இயங்கியிருக்கிறார். ஆகவே ஊடக குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதும் இங்கு நாங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சுப்பிரமணியம் லோகநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் நண்பரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான எஸ்கே ராஜன் அவர்களுக்கும், இந்த நூல்கள் ஆய்வுரைக்கு இங்கு வந்திருக்கும் பூங்கோதை ஸ்ரீதரன், ஞானா வித்யா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். இந்த 2 நூல்களும் எனது 2ஆம் 3ஆம் நூல்கள். எனது 1வது நூல் மனநலம் கடந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது. இது இந்த ஆண்டு ஆவணி 4ஆம் தேதி இலங்கையில் வெளியிடப்பட்ட நூல். இன்று இலக்கியங்களில், இலக்கிய படைப்புகளில் இத்தகைய நூல்கள் மிக குறைவு. இங்கு ஆய்வுரைகள் செய்தவர்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். புனைவுகளோ கற்பனைகளோ இல்லாமல் உளவியல் சமூகவியல் ரீதியான கோட்பாடுகளை முன்னிறுத்தி அனுபவங்கள் அவதானங்களை கொண்ட ஒரு தொகுப்பு நூல்களாக இவை இருக்கின்றன. இன்று இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு, இங்கு பரவலாக காணப்படுகின்ற அல்லது பயன்படுத்தப்படுகின்ற சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள், இதையும் நாங்கள் அவற்றிலிருந்து பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இத்தகைய நூல்கள் பயன்படுத்துகின்ற தருணங்களை
தொலைத்திருக்கின்றன என்பது உண்மை. எவற்றையும் நாம் தேடிவிடலாம், எதையும் எழுதிவிடலாம் என்கின்ற எண்ணம், சிந்தனை அநேகமான எழுத்தாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. புதிய எழுத்தாளர்கள் உருவாகியிருக்கின்றார்கள். நீங்கள் படைத்ததைத்தான் அந்த ஊடகங்கள் தரும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் நீங்கள் பெறலாம். நீங்கள் உங்களை போன்றவர்கள் அல்லது இதற்கு முதல் இருந்த படைப்பாளர்கள் படைத்ததைத்தான் அவைகள் உங்களுக்கு ஒரு தலைப்பில் தருகின்றனவே தவிர அவை எங்கோ இருந்து எந்த ஒரு கிரகத்திலிருந்து தருவதில்லை. எத்தனையோ படைப்பாளிகள் கொடுத்த பல நல்ல விடயங்களை ஒரு தலைப்பில் நீங்கள் பெறலாமே தவிர முற்றாக ஒரு செயற்கை நுண்ணறிவு வாயிலாக அவற்றை பெற முடியாது. இந்த நூல்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புனைவுகள், கற்பனைகளை உள்ளடங்காதவை என்பதுடன் மேற்கொய்ப்பிய நாடுகளிலே அதிகம் வெளியிடுகின்ற சில ஊக்கப்படுத்தல் நூல்களுக்கு அமைவாக இது வழங்கப்படுகின்றது. எனவே இத்தகைய நூல்களை ஆதரிப்போர், அங்கீகாரம் கொடுப்போர் உண்மையான கருத்துக்களை அறிந்து சரியான அங்கீகாரங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பதிவினை இந்த இடத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன். இந்த நூல் வெளியீட்டிற்கு இங்கு சமமளித்த உங்களுக்கு நாம் பெரிதும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக இத்தகைய நூல்கள் பல சந்தர்ப்பங்களில் வாசிப்போர் விளங்காத சூழலையும் அல்லது அவர்களுக்கு மேற்பட்ட அல்லது தேவையற்ற ஒரு சூழ்நிலையிலும் இருப்பதாக பொதுவான இந்த ஐரோப்பிய நாடுகளிலே வெளியிடுகின்ற நூல்கள் வரிசையிலே நாம் பார்க்கின்றோம். இங்கே இந்த கண்காட்சியில் இருக்கின்ற நூல்களிலும் கூட இத்தகைய ஒரு நூல்களை வெளிக்கொணர்வதிலே பல எழுத்தாளர்கள் பின்னடைகின்றனர். பல வேளைகளிலே நாமும் இங்கே எத்தனையோ பேரை நாங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு அழைக்கின்றோம். ஆனால் அதிலே விருப்பமுடையவர்கள் இங்கு கலந்து கொள்கின்றார்கள். எனவே இத்தகைய தருணத்தில் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டியதற்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்த உதவிய எமது சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ்கே ராஜன் அவர்களுக்கும், இந்த பெட்ரோலியம் நூலை ஆய்வுரை வழங்கி சிறப்பு செய்த பூங்கோதை ஸ்ரீதரன் அவர்களுக்கும், முதுமை வாழ்வின் முழுமை நூலை ஆய்வு செய்த சமூகவியலாளர் ஞானவித்யா அவர்களுக்கும், குறிப்பாக இந்த நூல்களை பதிப்பிட்ட பதிப்பாசிரியரான இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒழுங்கு செய்து சிறப்புற நடத்துகின்ற எம் பவுசர் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நல்லது அன்பு உறவுகளே, பெட்ரோலியம் முதுமை வாழ்வின் முழுமை ஆகிய நூல்களின் அறிமுக நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. இந்த நூல்களை இங்கு பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூல்கள் தேவையானவர்கள் பவுசர் அவர்களோடு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி, எந்த நாட்டில் இருந்தும் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாம். அவர்களுக்கு இந்த பெட்ரோலியம் முதுமை வாழ்வின் முழுமை ஆகிய நூல்கள் அனுப்பி வைக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துக் கொண்டு, நூல்கள் வாசிப்பதில் ஆர்வம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் எமது நன்றியை பவுசர் அவர்கள் சார்பிலே தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம்.
VS Co Cash and Carry என்றும் உங்களுடன்.